Hello everyone. In this video, we discuss about network protocol. The following topic will be covered in this video. First one, what is protocol? Next, different types of protocol. DHCP protocol working process with practical demo using Cisco Packet Tracer. HTTP working process with practical demonstration. Next, DNS working process with practical demonstration. FTP working process, and then SMTP and POP working process. இப்போ நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்ங்கிற ஒரு டூலை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ். வாட் இஸ் ப்ரோட்டோகால்? நெட்வொர்க்கில் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் டிபெண்டிங் ஆன் ஒன்லி ப்ரோட்டோகால்ஸ். நெட்வொர்க்கில் ஒவ்வொரு ப்ராசஸுமே ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ப்ரோட்டோகால் இல்லைன்னா நெட்வொர்க்கே இல்லைன்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்ல போனோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நம்ம டேட்டாவை அனுப்புறோம்னா அங்கே ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் சேர்ந்து தான் அந்த டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் ரிசீவருக்கு சேர்ந்துருக்கும். அப்போது ஒவ்வொரு ப்ராசஸுமே ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் நெட்வொர்க்லாம் நடக்குது. அதுக்கு டெஃபினிஷன், a set of rules governing communication. ப்ரோட்டோகாலுக்கு உண்டான டெஃபினிஷன்ஸ் இது என்ன? சிம்பிளா, protocol is nothing but set of rules. A successful communication between hosts on a network require the interaction of many different protocol. அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு சிங்கிள் ப்ரோட்டோகால் மட்டும் ஒர்க் ஆயிருக்காது. ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷனே கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு மெயில் என் ஃப்ரெண்டுக்கு நான் சென்ட் பண்ணுறேன்னு வை. அப்போ மெயில் சென்ட் பண்ணுறப்போ எஸ்எம்டிபிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் மட்டும் போதுமா? கிடையாது. மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு எஸ்எம்டிபி ப்ரோட்டோகாலும் ஆப்போசிட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்கு பாப் ப்ரோட்டோகால் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வெப்பேஜ் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால். இப்போ நம்ம ஜிமெயிலுக்குள்ளே போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மெயிலை அனுப்ப முடியும். அப்போ அந்த ஜிமெயிலுங்கிற பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம சிஸ்டத்தில் நெட்டு கனெக்ட் ஆகும்னா ஐபி ப்ரோட்டோகால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் தேவைப்படும். அப்போ மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸையும் மேப் பண்ணுறதுக்கு ஏஆர்பி ப்ரோட்டோகால். அப்போது ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் சேர்ந்து தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷனே நடக்குது. ஓகேங்களா? சரி, இது நம்ம எலாபரேட்டாக பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ ப்ரோட்டோகால் ஷூட். ப்ரோட்டோகால் ஷூட்னா செட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால் தட் இம்ப்ளிமெண்ட் த ப்ரோட்டோகால் ஸ்டாக் ஆன் விச் நெட்வொர்க் ரன். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இப்போ நார்மலாக ஒரு வெப்பேஜ் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். வெப்பேஜ் ரெக்வஸ்ட் கொடுக்குறப்போ ஈதர்நெட் ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகும், அடுத்தது ஐபி ப்ரோட்டோகால், அடுத்தது டிசிபி, அடுத்தது ஹெச்டிடிபி. ஓகேங்களா? அப்போ ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால் சேர்ந்து தான் ஒரு சிங்கிள் ப்ராசஸ் நடக்கும். அதான் நம்ம ப்ரோட்டோகால் ஷூட்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது நெட்வொர்க்கில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு? நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ப்ரோட்டோகால்ஸ் 1000 கணக்கில் இருக்கு. நம்ம அவ்வளவு பார்க்க போகிறதில்ல. ஒரு 5 to 10 ப்ரோட்டோகால்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு லேயரை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்ளிகேஷன் லேயர் எடுத்துக்கலாம். OSI ரெஃபரன்ஸ் மாடல் ஆகட்டும் சரி, TCP IP மாடல் ஆகட்டும் சரி, அதில் டாப் லேயர் தான் அப்ளிகேஷன் லேயர். அந்த அப்ளிகேஷன் லேயரில் என்னென்ன ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுது? டிஎன்எஸ். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹெச்டிடிபி, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அடுத்தது டிஹெச்சிபி, டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். அடுத்தது பூட்பி. பூட்பி மீன்ஸ் பூட்ஸ்ட்ராப் ப்ரோட்டோகால். அடுத்தது எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அடுத்தது IMAP, இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். அடுத்தது பாப் ப்ரோட்டோகால், போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். அண்ட் தென் FTP, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்.
இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர் எடுத்துக்கலாம். OSI ரெஃபரன்ஸ் மாடல்ல 4th லேயர், TCP/IP மாடல்ல டாப்ல இருந்து 2nd லேயர். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் த டேட்டா பிட்வீன் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் எ போஸ்ட்மேன். போஸ்ட்மேனோட வேலை என்ன? வரக்கூடிய தபால கொண்டு போய் டெஸ்டினேஷனுக்கு சேர்த்துவா. சேம் அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு அந்த டேட்டாவை கொண்டு போய் சேர்த்துறதா டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. அப்போ அவன் எப்படி டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான்னா 2 ப்ரோட்டோகால் யூஸ் படுத்துப்பா. ஒன்று TCP, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா UDP. TCP மீன்ஸ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், UDPனா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இந்த 2 ப்ரோட்டோகால் தான் டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்தது இன்டர்நெட் லேயர். OSI ரெஃபரன்ஸ் மாடல்ல நெட்வொர்க் லேயர்னு சொல்லுவோம். TCP/IP மாடல்ல இன்டர்நெட் லேயர். இன்டர்நெட் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால் IPv4, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6, RIP, OSPF. இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால் இருக்கு. RIPனா ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால், OSPFனா ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால். அடுத்தது EIGRP, ISIS, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால் இருக்கு. BGP இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடிய ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக வேண்டியதுல பேசிக் கிளாஸ்ங்கிறதுனால IP ப்ரோட்டோகால் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும். அடுத்தது நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர். அதாவது OSI ரெஃபரன்ஸ் மாடல்ல பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர் 2 மெர்ஜ் பண்ணி இங்க நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்னு வச்சிருக்காங்க TCP/IP மாடல்ல. அப்ப அந்த TCP/IP மாடல்ல நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால் ARP, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ப்ரோட்டோகாலோட வேலை என்னன்னா IP அட்ரஸையும் MAC அட்ரஸையும் மேப் பண்றது தான் ARP ப்ரோட்டோகாலோட வேலை. அண்ட் தென் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால். PPPங்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே டேட்டா லிங்க் லேயர்ல ஒர்க் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ். சரி, இப்போ நம்ம இந்த ப்ரோட்டோகால்ல ஒவ்வொரு ப்ரோட்டோகாலோட ஒர்க்கிங் ப்ராசஸை நம்ம ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்க்கலாம். இப்போ நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸோட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நெட்வொர்க்ல ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ் ப்ரோட்டோகாலை டிபெண்ட் பண்ணி தான் நடக்குன்னு சொல்லியிருந்தேன். நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால் ஷூட்ஸ் டிஸ்கிரைப் ப்ராசஸ் சச் as என்னென்ன ப்ராசஸ்? த ஃபார்மேட் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மெசேஜ். ஒரு மெசேஜோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஓகேங்களா, அதையே டிஃபைன் பண்றது ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஒரு மெசேஜ்னா இப்படிதான் இருக்கணும், அதையே டிஃபைன் பண்றது ப்ரோட்டோகால். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் எந்த பாத்துல போகணும், ஓகேங்களா, யாரு டைரக்ட் பண்ணி விடணும், அப்ப இதையே டிஃபைன் பண்றது ப்ரோட்டோகால் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ்ல எப்ப எரர் மெசேஜ் வரணும், ஓகேங்களா, அந்த மாதிரி எப்ப எரர் மெசேஜ் வரணும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மெசேஜ் வரணும், இதையே டிஃபைன் பண்றது ப்ரோட்டோகால் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதாகட்டும் சரி, செஷனை டெர்மினேட் பண்றதாகட்டும் சரி, எல்லாமே ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் நடக்கும். சரிங்களா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு, the format or structure of the message, the method by which networking device share information about pathway with other network, how and when error and system messages are passed between devices, the setup and termination of data transfer session. இது எல்லாமே ப்ரோட்டோகாலை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு மெசேஜை அனுப்புறேன், அனுப்பி முடிச்சோன்னா அந்த செஷனை க்ளோஸ் ஆகணும், அது ப்ரோட்டோகால் டிசிஷன் எடுத்துக்குவோம். இல்லை நம்ம அனுப்புறப்பவே அந்த மெசேஜ் போகலின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் ஸ்லாட் வச்சிருப்பான், ஒரு 30 செகண்ட்னா அந்த 30 செகண்ட் அந்த டேட்டா வரேன்னா ஆட்டோமேட்டிக்காக செஷன் டெர்மினேட் ஆயிரும். அதையே டிஃபைன் பண்றது ப்ரோட்டோகால் தான். ஓகேங்களா? சரி, இப்போ த ரோல் ஆஃப் ப்ரோட்டோகால் ஆல்ரெடி சொன்னதுதான் இங்க டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு மெசேஜோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு மெசேஜா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பீஸா இருக்கணும், அதாவது ஒரு ஃப்ரேமா இருக்கும்னு வச்சுக்க. அப்ப இங்க பாருங்க, 10 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரேமா மாறிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 10 லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரேமா மாறிடும். அப்ப இதையே டிஃபைன் பண்றது ப்ரோட்டோகால் தான். அடுத்தது இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா
ஒரு மெசேஜ் அனுப்புறப்ப இங்க டவுன் ஆச்சுன்னா உடனே ஆட்டோமேட்டிக்கா நெய்பர் ரவுட்டருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும். அதுவும் புரோட்டோகாலோட வேலை தான். இப்ப இந்த பாத்து ரவுட்டரும் இந்த ரவுட்டர் இந்த ஏங்கிற பாத் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருச்சு, உடனே வந்து பாத்தீங்கன்னா நெய்பர் மத்த நெய்பருக்கெல்லாம் மெசேஜ் போயிடும் இந்த பாத் டவுன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அது புரோட்டோகாலோட வேலை தான். அடுத்தது நெக்ஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரர் மெசேஜை ஃபார்வர்ட் எல்லாத்துக்கும் நெய்பருக்கு சென்ட் பண்ணுறது இந்த ப்ரோட்டோகாலோட வேலை தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருந்தால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் நீங்கள் டேட்டாவை மெசேஜ் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே ஆல்டர்னேட் பாத் மாற்றுறதும் இந்த ப்ரோட்டோகாலோட வேலை தான். அடுத்தது இப்போ இங்கே பாருங்க, இந்த டயக்ராமில் இப்போ ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நான் 60 செகண்ட்குள்ளே நான் ஒரு டேட்டாவை அனுப்புகிறேன். ஓகேங்களா, அப்போ 60 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, ஆன பிறகு எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த செஷனை டெர்மினேட் பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். இது எதுக்காக? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஏன்னா அந்த பாத் எப்பவுமே அவைலபிள் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் அது வழியாக நம்ம மெசேஜ் அனுப்பலாம், ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அப்போ நம்ம டேட்டா ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வந்து ஒரு செஷன் டைம் செட் பண்ணியிருக்கேன், செக்யூரிட்டி செட் பண்ணியிருக்கேன், அதாவது 60 செகண்டுக்குள்ள இந்த நம்ம அனுப்புகிற டேட்டா போகல அப்படின்னா உடனே அந்த செஷன் க்ளோஸ் ஆயிடணும். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தோன்னா வேற யாராச்சும் உள்ள போய் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைம், அந்த டைமுக்குள்ள டேட்டா வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது ப்ரோட்டோகால் தான். இங்கே பாருங்க, த செட்டிங் ஆஃப் த டெர்மினேஷன் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் செஷன். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, லெட்ஸ் ஆல் அக்ரி தட் செஷன் வில் எண்ட் ஆஃப்டர் 60 செகண்ட் ஆஃப் இன்ஆக்டிவ். ஓகேங்களா, ஒவ்வொரு செஷனும் 60 செகண்ட் வரைக்கும் பார்க்கும், எந்த ஒரு மெசேஜும் வரல. இப்போ நான் உனக்கு ஒரு சிஸ்டத்துக்கு நான் 10 மெசேஜ் அனுப்புன்னு வை, ஒரு மெசேஜ் அனுப்பிட்டேன், ரெண்டாவது மெசேஜ் அனுப்புறதுக்கு எபோவ் 60 செகண்ட் ஆச்சுன்னா அந்த செஷன் க்ளோஸ் ஆயிடும். அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு 54 செகண்ட்ஸ்ங்கிறப்ப ரெண்டாவது டேட்டா அனுப்பிட்டோம்னு வச்சுக்க, அப்போ மூணாவது டேட்டா வரதுக்கு ஒரு 60 செகண்ட் வெயிட் பண்ணுவான், நாலாவது டேட்டா வரதுக்கு 60 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம அடுத்த டேட்டாவை அனுப்பலைன்னா ஆட்டோமேட்டிக்காக செஷன் டெர்மினேட் ஆயிடும். இது எல்லாமே ப்ரோட்டோகால் கேர் பண்ணிக்குவோம். அடுத்தது, இப்போ இது வரைக்கும் நம்ம தியரி பார்த்தோம். இப்போ ப்ராக்டிகல்ஸ் போறதுக்கு முன்னாடி டிஹெச்சிபி ப்ரோட்டோகாலை பத்தி பார்த்துட்டு போய்க்கலாம். டிஹெச்சிபினா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னா, நாம இதோட பர்பஸ் என்னன்னா, நம்ம ஐபி அட்ரஸ் சிஸ்டத்துக்கு அசைன் பண்றது 2 டைப் இருக்கு. ஓகேங்களா, ஐபி அட்ரஸ்ங்கிறது லாஜிக்கல் அட்ரஸ், மேக் அட்ரஸ்ங்கிறது பிசிக்கல் அட்ரஸ். மேக் அட்ரஸ் பர்மனண்டா இருக்கு ஒரு சிஸ்டத்துல என்ஐசி கார்டில், பட் ஐபி அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸ். ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன், ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட் அட்ரஸ் மாதிரி, அதே வந்து மேக் அட்ரஸ்ங்கிறது நம்மளோட நேம் மாதிரி. நேம் எப்பவுமே மாறாது, பட் வீட் அட்ரஸ் மாறும், லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா, அப்போ அந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்றது 2 வகையை அசைன் பண்ண முடியும், ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். ஸ்டாட்டிக்னா நான் மேனுவலா கொடுத்தனா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா ஒரு யூசர் மேனுவலா ஒரு சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணா தட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக். அதே டிஹெச்சிபினா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்ல நான் கான்ஃபிகர் பண்ணிடுவேன் ப்ரோட்டோகாலை, டிஹெச்சிபி ப்ரோட்டோகாலை கான்ஃபிகர் பண்ணிடுவேன். அதாவது பர்டிகுலரா இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீ ஐபி அட்ரஸை டைனமிக்கா கொடுத்துக்க அப்படின்னு நான் சொல்லி கான்ஃபிகர் பண்ணிடுவேன். கான்ஃபிகர் பண்ணிட்டு டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணிட்டா போதும், அவனே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து மெசேஜ் ஐபி அட்ரஸை வாங்கிக்குவா. ஓகேங்களா, இது எல்லாமே ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்க்கலாம். சரி, டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. The dynamic host configuration protocol service enables devices on a network to obtain IP address and other information from a DHCP server. Other information என்னன்னா DHCP சர்வர் கிட்ட இருந்து ஐபி அட்ரஸை டைனமிக்கா வாங்க முடியும், சப்நெட் மாஸ்க், அடுத்தது டிஃபால்ட் கேட்வே அண்ட் தென் டிஎன்எஸ் அட்ரஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்கா வாங்க முடியும். ஓகேங்களா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்றதுக்காக, டைனமிக்கா அலோகேட் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு நினைப்போம். அது மட்டும் கிடையாது, ஐபி அட்ரஸை டைனமிக்கா வாங்கிக்குவா, கேட்வே டைனமிக்கா வாங்கிக்குவா, டிஎன்எஸ் அட்ரஸ் கூட டைனமிக்கா நம்ம அலோகேட் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி. இப்போ this service automates the assignment of IP address, subnet mask, gateway and other networking parameters. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டைனமிக்கா அவனால வாங்க முடியும். அடுத்து DHCP allow a host to obtain an IP address dynamically when it connect to the network. நம்ம என்ன பண்ணோம்னா டிஹெச்சிபி சர்வர் ஒரு இடத்துல கான்ஃபிகர் பண்ணியிருப்போம், நம்ம ஹோஸ்ட்ல போயிட்டு நாம அங்க செட்டிங் மாத்தணும்.
ஸ்டாட்டிக் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அது நீ அப்டைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அங்கே போய் நீ சேஞ்ச் பண்ணுறப்ப தான் டிஎஸ்சிபியில் மாற்றிக்குவா. ஓகேங்களா, சரி. இப்போ டிஹெச்சிபி, இப்போ இந்த டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாரு. இங்கே டிஹெச்சிபி சர்வர் வச்சிருக்க ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் கிளைண்ட் இருக்கு. இப்போ நான் கிளைண்டோட செட்டிங்கில் போயிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அசைன் ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் 2வது ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன்னு வை, அப்டைன் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லின்னு. அப்போ என்ன நடக்குன்னா, இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பிராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புவான். டிஹெச்சிபி டிஸ்கவர்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவா, ஒரு மெசேஜ் அனுப்புவாய், காமனா பிராட்காஸ்ட் மெசேஜ். இங்க யாராச்சும் டிஹெச்சிபி சர்வர் இருக்கீங்களான்னு சொல்லி நெட்வொர்க்ல ஒரு பிராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புவான். உடனே என்ன பண்ணும், அந்த மெசேஜ் எல்லா சிஸ்டத்துக்கும் போகும். பிராட்காஸ்ட்னா ஒன் சென்டர் ஆல் ரிசீவர். அப்போ உடனே என்ன பண்ணும், அந்த நெட்வொர்க்ல டிஹெச்சிபி சர்வர் இருந்தானா உடனே அவன் எனக்கு ஆஃபர் பண்ணுவான், நான் இங்க ஒருத்தர் டிஹெச்சிபி சர்வர் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவான். அப்போ நாம என்ன பண்ணணும், நம்ம மறுபடியும் ரெக்வஸ்ட் கேட்போம், எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா அதுக்கு அவனோட நெட்வொர்க் அட்ரஸ் ரேஞ்சில இருந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் எடுத்து நம்மளுக்கு கொடுப்பான். இதான் டிஹெச்சிபி அக்னாலஜ்மெண்ட். ஓகேங்களா, இந்த 4 ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், கிளைண்ட் டிஹெச்சிபி சர்வர் இருக்கியான்னு சொல்லி டிஹெச்சிபி டிஸ்கவர் மெசேஜ் அனுப்புவான். உடனே என்ன பண்ணுவான், சர்வர் இருந்தானா நான் ஒருத்தங்க இருக்குன்னு சொல்லி ஆஃபர் பண்ற மெசேஜ் நம்மளுக்கு அனுப்புவான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு டிஹெச்சிபி ஆஃபர் மெசேஜ் வந்துருச்சா, உடனே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கேட்போம், அதுக்கு அவன் அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பா. இதுதான் டிஹெச்சிபியோட ஒர்க்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா, சரி சரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக இதெல்லாமே பார்த்தாச்சு. சார் இது நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணி பார்க்கலாமா, இல்லை வந்து ஏதாவது ஒரு டூல் இருக்கான்னு கேட்டால் எஸ், நெட்வொர்க்கில் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்னு ஒரு டூல் இருக்கு, சிமுலேஷன் டூல்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் படுத்திக்கலாம். சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர், NS2 சிமுலேட்டர், NS3 சிமுலேட்டர், அடுத்தது GNS3, இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் டூல்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறது அது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் டூல் இட் இஸ் an அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் கிளிக் பண்ணோம்னா ஸ்டார்ட்ல போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல போனீங்கன்னா சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர், அதில் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இந்த ஒயிட் பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியா. ஓகே, இப்போ இந்த ஒர்க் ஏரியால தான் நம்ம டிவைசஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். டிவைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் லெஃப்ட் சைட் பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் பாருங்க, ரவுட்டர், ஹப்பு, சுவிட்ச் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு காட்டும். அதில் ரவுட்டர் எடுத்துட்டோம்னா ரவுட்டரில் டிஃப்ரெண்ட் சீரியஸ் ரவுட்டர்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதில் நம்ம எது வேணால் எடுத்து யூஸ் படுத்திக்கலாம். அடுத்து சுவிட்ச்லேயே டிஃப்ரெண்ட் சீரியஸ் இருக்கும். அடுத்தது ஹப்பு, ஒயர்லெஸ் டிவைசஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வால், இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்கு. இப்போ நம்ம டிஹெச்சிபி ப்ரோட்டோகாலோட ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா என்னென்ன டிவைசஸ் தேவைப்படும் அது மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு தேவையான டிவைசஸ் டிஹெச்சிபி ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சர்வர், டிராக் பண்ணி கூட டிராக் பண்ணி வச்சாலும் வந்துடும். அடுத்தது ஒரு இன்டர்மீடியட் டிவைஸ், ஏன்னா மோர் தென் 2 சிஸ்டம் கனெக்ட் பண்றதா இருந்தா இன்டர்மீடியட் டிவைஸ் தேவைப்படும். அதனால 24 போர்ட் சுவிட்ச் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு நேம் மாத்திரம் இருந்தா SW1. ஓகேங்களா, இதுக்கு சர்வருக்கு நேம் டிஹெச்சிபி. ஓகே, சரி. அடுத்தது நோட் ஆட் பண்ணணும், சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு 3 சிஸ்டம், PC1, ஓகேங்களா, PC1, அடுத்தது PC2, PC3, 3 நோட ஆட் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன டிவைஸ் தேவைப்படும், ஒரு சர்வர், ஒரு சுவிட்ச், 3 PC எடுத்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நெட்வொர்க் டிவைசஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது கேபிள் கனெக்ட் பண்ணணும். இப்போ டிஹெச்சிபி சர்வரும் சுவிட்சும் சேம் டிவைஸான்னு கேட்டா ரெண்டுமே டிஃபரெண்ட் டிவைஸ். அப்ப டிஃபரெண்ட் டிவைஸை கனெக்ட் பண்றதா இருந்தா ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் யூஸ் படுத்தணும்.
பிசி டு பிசி கனெக்ட் பண்றதா இருந்தால் சேம் டிவைஸ் கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் படுத்தலாம். சரிங்களா? இப்போ நம்ம சர்வரையும் சுவிட்சையும் கனெக்ட் பண்றோம். அப்போ டிஃபரெண்ட் டிவைஸ் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். இந்த 4வது ஆப்ஷன் கேபிள் இருக்கு. அதுல மூணாவது ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள், 4வது கிராஸ் ஓவர். நம்ம ஸ்ட்ரெயிட் த்ரூ தான் யூஸ் படுத்த போறோம். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட் இருக்கா, சர்வரோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். சுவிட்ச் வந்து நம்ம 24 போர்ட் சுவிட்ச் எடுத்திருக்கோம். நம்ம எந்த போர்ட்ல வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் 24th போர்ட்ல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த போர்ட்ல தான் கனெக்ட் பண்ணோம்னா கம்பல்சரி கிடையாது, நீ எந்த போர்ட்ல வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பிசி ஒன்னு சேம் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்து சுவிட்சோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/1லையும் பிசியோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட்லையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பிசி ரெண்டாவது மறுபடியும் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்து சுவிட்சோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/2வும் பிசி 2வையும் நான் கனெக்ட் பண்றேன். அடுத்தது ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எடுத்து சுவிட்சோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/3லையும் பிசியோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட்லையும் பிசி 3யோட ஃபாஸ்ட் ஈதர்நெட் போர்ட்லையும் நான் கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? சரி, இப்போ டிவைசஸ் ஆட் பண்ணோம். அடுத்தது கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஒரு மெசேஜை அனுப்புறதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸ் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த ஐபி அட்ரஸ் வைக்கிறத 2 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டைனமிக்கா தான் நம்ம வாங்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ டைனமிக்கா நீ வாங்குறதுக்கு முன்னாடி டிஹெச்சிபி புரோட்டோகாலை நீ கான்ஃபிகர் பண்ணிக்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிஹெச்சிபி சர்வருக்கு ஐபி அட்ரஸ் நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுக்கலாம். 192.168.1.100 இந்த ஐபி அட்ரஸை நான் ஸ்டாட்டிக்கா கொடுக்க போறேன் டிஹெச்சிபி சர்வருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, டிஹெச்சிபி சர்வரை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல டெஸ்க்டாப்னு ஒரு டேப் இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன், இங்க போயிட்டு ஐபி அட்ரஸ் 192.168.1.100 கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த லைன்ல சப்நெட் மாஸ்க் கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். இது கிளாஸ் சி ஐபி அட்ரஸ்ங்கறனால 3255 ஒரு 0. ஓகேங்களா? சரி, இப்போ நான் சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். இப்போ இது ஸ்டாட்டிக், நான் மேனுவலா கொடுக்குறேன். அதே டிஹெச்சிபினா டைனமிக்கா வாங்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ டிஹெச்சிபி சர்வருக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், கிளையண்ட்டுக்கு நம்ம டைனமிக்கா தான் வாங்க போறோம். அதுக்கு முன்னாடி டிஹெச்சிபி சர்வர்ல எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து எந்த ஐபி அட்ரஸ் வரைக்கும் டைனமிக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிகர் பண்ணணும். அப்ப நீ என்ன பண்ணணும், டிஹெச்சிபி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா சர்வீசஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. சர்வீசஸ்ல போனீங்கன்னா டிஹெச்சிபின்னு ஒரு சர்வீஸ், மேல இருந்து 2வது சர்வீஸ் டிஹெச்சிபி சர்வீஸ் தான். ஓகேங்களா? அந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கு, நீங்க ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஹெச்சிபி சர்வீஸ் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அதையே ஆன் பண்ணணும். அடுத்தது இது டூலுங்கிறனால டிஃபால்ட்டா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, சர்வர் பூல்னு. அதை நீங்க எடிட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம், இது ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, நம்ம இதையே நம்ம வச்சுக்கலாம், சர்வர் பூல். அடுத்தது இங்க பாருங்க, கேட்வே. நம்ம ஐபி அட்ரஸ் மட்டும் டைனமிக்கா வாங்குறது இல்ல, கேட்வேயும் வாங்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. ஐபி அட்ரஸ் தான் டைனமிக்கா வாங்குறதுக்கு நம்ம மோஸ்ட்லி கொடுப்போம். கேட்வே வேணும்னா நீ கொடுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். 192.168.1.254 கேட்வேயை கொடுக்கலாம். அடுத்தது டிஎன்எஸ் அட்ரஸ், பப்ளிக் டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுக்குறேன் 8.8.8, இது கூட கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுக்கறதால அதுவும் டைனமிக்கா வாங்கலாம். அடுத்தது இங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் என்னன்னா, எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து நீங்க டைனமிக்கா கொடுக்க போறீங்க. ஏன்னா 1.1ல இருந்து 1.254 வரைக்கும் அவைலபிள் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், 1.11ல இருந்து மேக்சிமம் 10 ஐபி அட்ரஸை நீ டைனமிக்கா கொடு. இப்போ 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 11ல இருந்து 20 வரைக்கும் ஐபி அட்ரஸை டைனமிக்கா கொடுப்பா. சேவ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். இப்போ இங்க அப்டேட் ஆயிருக்கும் பாருங்க, ஆயிடுச்சா? சரி, அப்போ புரோட்டோகாலை நான் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்தது கிளைண்ட்ல போயிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்க போயிட்டு டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன், இங்க ஸ்டாட்டிக்னு இருக்கா, இங்க நீங்க போய் டிஹெச்சிபின்னு மாத்துங்க. உடனே என்ன ஆகும், ரெக்வஸ்டிங் ஐபி அட்ரஸ்
அடுத்தது DHCP ரெக்வஸ்ட் சக்சஸ்ஃபுல். இந்த லொகேஷன் பாருங்க. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கேட்டவனுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் 192.168.1.11. அடுத்தது சப்நெட் மாஸ்க் அதே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும், இது கிளாஸிங்கிறனால. அடுத்தது டிஃபால்ட் கேட்வே, என்ன கேட்வே 1.254 கொடுத்தா அதுவும் ஃபில் ஆயிருக்கு. அடுத்தது டிஎன்எஸ் அட்ரஸ், பப்ளிக் டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுத்தா அதுவும் ஃபில் ஆயிருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ நான் இதை எப்படி ஐபி அட்ரஸ் வாங்கியிருக்கேன்னா டிஎஸ்சிபி வழியா நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல தான் டிஎஸ்சிபி ப்ரோட்டோகால் ஒர்க் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ சிமுலேஷன் மோட்ல போய்க்கலாம். சிமுலேஷன் மோட்ல போயிட்டு நான் தேர்ட் பிசி ஆன் பண்றேன். தேர்ட் பிசி ஆன் பண்ணி டெஸ்க்டாப்ல போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா இப்போ இங்க பாருங்க டிஎஸ்சிபின்னு கூட உடனே ஒரு டிஎஸ்சிபி மெசேஜ் கிரியேட் ஆயிடுச்சு பாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்றேன். தென் இது பிராட்காஸ்ட் மெசேஜ். கிளைண்ட்ல டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா உடனே என்ன ஆகும், அவன் டிஹெச்சிபி டிஸ்கவர், அதாவது யாராச்சும் டிஹெச்சிபி சர்வர் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்றதுக்காக எல்லாத்துக்கும் பிராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புவான். இருக்கிற டிஹெச்சிபி சர்வர் இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான், இல்லாதவன் அந்த மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். இப்போ என்னதுன்னு பாரு, அவனும் ஆஃபர் பண்ணுவான். அவனுக்கு யாரு டிஹெச்சிபி யாரு கேட்டாங்கன்னு தெரியாது. இப்போ அவனும் பிராட்காஸ்ட் தான் பண்ணுவான். இப்போ யாரு கேட்டாங்களோ அந்த மெசேஜ் மட்டும் அவங்க ரீட் பண்ணுவாங்க. இப்போ இங்க பாருங்க, எகைன் அந்த மெசேஜ் வரும். ஒன் செகண்ட். இப்போ PC3 இருந்து DHCP சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஒன் செகண்ட். சரி, ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இந்த ரிப்ளை வந்தோடனே ஐபி அட்ரஸ் ரிசீவ் ஆயிருக்கும். இங்க பாருங்க 1.12. இங்க பாருங்க, இதுக்கு நம்ம DHCP ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஈவெண்ட் லிஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ மெசேஜ் பிராட்காஸ்ட் மெசேஜ் போகுது. போன இந்த இடத்துல அப்படியே பார்த்துங்க, ரெக்வஸ்ட் போயிட்டு இருக்கு. அடுத்தது அங்கிருந்து நமக்கு ரிப்ளை வந்தோன்னா ஐபி அட்ரஸ் வந்துருப்பாரு. ஒன் செகண்ட். இந்த எல்லோ கலர் பேக்கெட் தான் டிஹெச்சிபி மெசேஜ். இப்போ பாருங்க, மறுபடியும் அகைன் டிஹெச்சிபி இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. உடனே இவன் ரெக்வஸ்ட் கேட்கறான். ரெக்வஸ்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வருது. வந்தோடனே இங்க பாருங்க ஐபி அட்ரஸ் அப்டேட் ஆயிடுச்சா? புரியுதா? இந்த ஈவெண்ட் லிஸ்ட் போங்க. எல்லோ கலர் பேக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி. ஓகேங்களா? இது ஏஆர்பி வந்திருக்கும். அடுத்து எஸ்டிபி ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? எஸ்டிபி இடையில வந்திருக்கும், அதனால தான் அந்த எரர் மெசேஜ் வந்துச்சு. இந்த எல்லோ கலர் மெசேஜ் மட்டும் மானிட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ டிஹெச்சிபி ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ இதுதான் டிஹெச்சிபி ப்ரோட்டோகாலோட ஒர்க்கிங் ப்ராசஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் PC1க்கு 11 வந்திருக்கு, PC3க்கு 12 வந்திருக்கு, PC2க்கு வந்து பாத்தீங்கன்னா 13 வந்திருக்கு. ஆர்டர் மாறும். ஏன்னா ஸ்டாட்டிக்கா கொடுக்குறப்போ நம்ம ஆர்டரா கொடுத்துட்டு போக முடியும். இந்த டைனமிக்கா வாங்குறப்போ யார் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ, யார் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் வருதோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அந்த அதை பேஸ் பண்ணி, அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி யார் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்களோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ், செகண்ட் கேட்குறவனுக்கு செகண்ட் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அவன் அலோகேட் பண்ணுவான். சரிங்களா? இதுல டிஹெச்சிபியில் அட்வான்டேஜ் எடுத்துட்டோம்னா ஐபி அட்ரஸ் டூப்ளிகேட் எதுவுமே இருக்காது நெட்வொர்க்ல. ஏன்னா அவன் டிஹெச்சிபி சர்வர் ஒவ்வொரு டைமும் ஐபி அட்ரஸ் கொடுக்குறப்போ எந்த மேக் அட்ரஸ்க்கு எந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பான், நோட் பண்ணி வச்சிருப்பான். பட் நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுக்குறப்போ நம்ம ஹியூமன் தான் ஸ்டாட்டிக்கா கொடுக்குறப்போ நிறைய மிஸ்டேக் வரதுக்கு, டூப்ளிகேட் ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் 1 கொடுத்துருப்போம், 2, 3, 4 லைனாக கொடுத்துட்டு போயிருப்போம். திடீர்னு மறந்து 4ங்கிற ஐபி அட்ரஸை எகைன் கொடுப்போம். சரிங்களா? அப்போ டூப்ளிகேட் ஸ்டாட்டிக்கா கொடுக்குறப்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் டிஹெச்சிபியில் கொடுக்குறப்ப டூப்ளிகேட் வராது. இதுதான் டிஹெச்சிபி ப்ரோட்டோகாலோட ஒர்க்கிங் ப்ராசஸ். ஓகேங்களா? சரி, இப்போ டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துருந்தோம் முன்னாடி. இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த டூலில் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இது நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணி பார்க்குறக்கு ஆன்லைனில் அவைலபிள் இருக்கு. அதே சமயம் நம்ம மொபைலில் ஒர்க் பண்ணி பார்க்குறக்கும் பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கெட் ட்ரேசர் டூல் இருக்கு. ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி,
இப்போ நம்ம DHCP புரோட்டோகாலோட ஒர்க்கிங் ப்ராசஸ் ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது DNS. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல DNS பார்க்கலாம். தேங்க்யூ.